சித்தி கொடுமையால் இந்தியாவிற்கு தப்பி ஓடி வந்த பாகிஸ்தான் சிறுவனை அவன் தாயுடன் சேர்த்து வைக்க மத்திய அரசு தயாரென வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சி நகரைச் சேர்ந்த முகமது கசோல் பேசும் ரசியா தம்பதியின் மகன் ரம்ஜான். கருத்து வேற்றுமையால் அந்த தம்பதி கடந்த 2008ஆம் ஆண்டு விவாகரத்து செய்த நிலையில் ரம்ஜானை அழைத்துக் கொண்டு வங்கதேசத்தில் குடியேறிய முகமது கசோல் அங்கு ஒரு பெண்ணை 2வது திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த சித்தி ரம்ஜானுக்கு தாங்க முடியாத கொடுமைகளை செய்ததால் அவன் இந்தியாவிற்கு தப்பி ஓடுவதுதான் ராஞ்சி, டெல்லி என சுற்றித் திரிந்த அவன் தற்போது மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் உள்ள தொண்டு நிறுவனத்தின் பராமரிப்பில் இருந்து வருகிறார். நேற்று அந்த சிறுவனை வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அழைத்து பேசி ஆறுதல் கூறினார். ரம்ஜான் பாகிஸ்தான் செல்ல விரும்பினால் அவனை அவன் தாயுடன் சேர்த்து வைக்கும் நடவடிக்கைகளில் இறங்க இந்திய அரசு தயாராக இருப்பதாக செய்தியாளர்களிடம் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார். माँ को वीजा देने के लिए तैयार हैं। भारत आने के बाद उनको भोपाल में इसको मिलाने के लिए तैयार हैं। लेकिन उसके बाद पाकिस्तान इसका जाना हम पर नहीं, पाकिस्तान पर मयस्सर करता है कि पाकिस्तान इसको अपना नागरिक के रूप में मंजूर कर ले और अपना वीजा दे दे तो ये दोनों माँ बेटे वहाँ जा सकते हैं. தன் தாயை காண பாகிஸ்தான் செல்ல விரும்புவதாக சிறுவன் ரம்ஜான் தெரிவித்தார். वाला भिजा देंगे पाकिस्तान, वहाँ के अधिकारी से बात करेंगे ऐसा कुछ. तुम जाना चाहते हो? यहाँ कैसा लग रहा है? வாய் பேச முடியாத காது கேளாத இந்திய பெண் கீதா சிறுமியாக இருந்தபோது பாகிஸ்தானுக்கு வழி தவறி சென்று 15 ஆண்டுகளுக்கு பின்னர் இரு நாட்டு அரசுகளின் முயற்சியால் சமீபத்தில் இந்தியா திரும்பினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீப காலமாக அதிகரித்து வரும் பதற்றத்தை தாண்டிய நிகழ்ச்சியாக இந்த சம்பவம் பார்க்கப்பட்டது. அதே போன்று மற்றொரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக சிறுவன் ரம்ஜான் பாகிஸ்தான் செல்வது அமையும் என்று கருதப்படுகிறது.